மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை தந்துள்ள இந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புனித நாள், ஒரு புதிய நாள், அற்புதமான நாள். நேற்றைய நடந்த நிகழ்வுகள் இன்று நடப்பதில்லை. இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் கடவுள் கரத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறது. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த இறை வார்த்தையிலே புதையல், முத்து, வலை போன்ற 3 உவமைகளை கடவுள் நமக்கு சொல்லுகிறார். புதையல் புதைக்கப்படுகிறது, அதை ஒருவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்தவுடன் அது அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. வணிகர் ஒருவர் நல்ல முத்தை தேடி செல்லுகிறார். அவர் தேடி சென்ற முத்து சாதாரண முத்து அல்ல. அந்த வியாபாரம் செய்கின்ற வணிக தளத்தில் விலை உயர்ந்த முத்து. எனவே அந்த மனிதர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுக்கு அந்த முத்தை தன்மையப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுகிறார். வலையில் கிடைத்த மீன்கள் நல்லவையும் உண்டு, கெட்ட மீன்களும் உண்டு. கூடையில் நல்லவைகளை மட்டும் சேர்க்கப்படுகிறது. அன்புக்கினியவர்களே, இந்த உவமைகள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்றால் விண்ணரசை பற்றியே நமக்கு சொல்லுகிறது. கடவுளுடைய அந்த இறைவனுடைய ஆட்சி, அந்த கடவுளுடைய இறை சமூகம் எப்படி இருக்கும் என்பதுதான். இந்த இறை சமூகத்தை அருமையான உவமைகள் மூலமாக கடவுள் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். இறைவனுடைய இந்த ஆட்சி, அந்த இறைவனுடைய சமூகம் எப்படி இருக்கும்? எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த இறைவனுடைய சமூகத்திற்காக இழக்க வேண்டும். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அதை சொந்தமாக்க வேண்டும். அதோடு அந்த இறைவனுடைய சமூகத்திலே கடவுள் விரும்புகிறது நல்லவைகளையே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வது, எல்லாவற்றையும் இழந்து தியாகத்தோடு வாழ்வது, அந்த செல்வத்தை சொந்தமாக்க நல்லவைகளை தேர்ந்தெடுப்பது, இப்படிப்பட்ட ஒரு இறை சமூகத்தில் தான் வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் இந்த உலகில் வாழ வேண்டும், அதுவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திலே நாம் வளர்க்கக்கூடியது அதுவும் வாழ்கிறது. 5 அறிவு படைத்த கால்நடைகள் நாம் வளர்க்கிறோம். இன்று செல்ல பிராணிகளாக வளர்க்கிறோம். ஆனால் அந்த செல்ல பிராணிகளோடு நாம் வாழ்வதில்லை. அந்த செல்ல பிராணிகள் வளர்க்கப்படுகிறது. கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏனென்றால் இந்த இறைவனோட ஆட்சி, இந்த இறை சமூகம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இறை சமூகம். எனவே தான் அந்த மனிதர் ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த முத்தை கண்டுபிடித்தவுடன் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அதை மகிழ்ச்சியோடு தன்னுடைய குடும்பத்தை எல்லோரையும் அழைத்து மகிழ்ச்சி அடைகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை சமூகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த ஒரு முறை இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே, இந்த குடும்பத்திலே நாம் வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வோம். நம்முடைய வாழ்வு இறைவன் கொடுத்த கொடை. எனவே இந்த கொடையை நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, தியாகத்தோடு எல்லாவற்றையும் இழந்து நாம் தியாகத்தோடு வாழ்வதற்கு கடவுள் கொடுக்கிறார் அழைப்பு. எனவே அந்த அழைப்பை பெற்று விண்ணரசை நாம் சொந்தமாக்குவோம். அன்பு தந்தையே இறைவா, மகிழ்ச்சியாக நாங்களும் பிறரும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.